வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஜீரக சாலா ரைஸை யூஸ் பண்ணி வெஜிடபிள் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் காயெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்தோம் அப்படின்னா ரைஸோடு மிங்கிள் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் குலையாமல் வர்றதுக்காக டிப்ஸும் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 10 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்டார், 2 பிரியாணி இலை, 1 பிரியாணி ஸ்டோன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா கரம் மசாலா பவுடரும் சேர்க்க போகிறோம். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் 150 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 பீஸ் வெங்காயம் வரும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஆயிலே ஃப்ரை ஆச்சு அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கை புதினா எடுத்துருக்கேன் இதுக்கு ஃபுல்லாக. அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் இந்த ஸ்பூனில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்ந்தது மட்டும்தான். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கவும் 150 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். 2-3 பச்சை மிளகா. இது மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய புதினா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினா தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தயிர் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயில் பிரிஞ்சு வர வரை நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரவும் வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 250 கிராம் இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். வெஜ் பிரியாணியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது குக் ஆனதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் அது மட்டும் இப்படி குட்டியாக கட் பண்ணுறதுல செட் ஆகாது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, இது ஒரு 1/2 கை தான் எடுத்திருக்கேன். இந்த காயெல்லாம் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடுவோம். நம்ம டைரெக்டாக பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா காயெல்லாம் குழஞ்சு போயிடும். அதனால நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதில் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஹீட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 பீஸ் லெமன், மீடியம் சைஸ் லெமனில் ஒரு 1/2 பீஸ் லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. எனக்கு இந்த பாதி பீஸ் லெமனே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்க போகிறேன் 15 மினிட்ஸ். அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டான ஒரு தட்டு போட்டுட்டு மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருங்க. 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி ஈவனாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியோட பின்னாடி பக்கத்தை யூஸ் பண்ணி தான் கிளறிக்கணும். அப்போ தான் ரைஸ் உடையாது.
லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். நெய் ஊற்றி கிளறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.